அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாம் ரீப்ரோச்சஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ரீப்ரோச்சஸ்? தமிழில் நிந்தித்தல், இடித்துரைத்தல், பழி சொல்லுதல், பழிமொழி என்று அர்த்தம். அதாவது ஒருத்தர் மீது ஒருவரோ அல்லது பலரோ அவர் செய்த செயல்கள் நல்லதாக இருந்தாலும் கூட அவர் மீது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுதல், அதை பெருசாக்குறது, அதுதான் பழி சொல்லுதல்னு அர்த்தம். அவர் செஞ்சு நல்லா இருக்கும், இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை சந்தோஷமாக ஏற்றுக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணிட்டா அப்படின்னு நேரடியாக சொல்ல மாட்டாங்க, வேற யாருக்கிட்டையாவது சொல்லுவாங்க. அல்லது நேரடியாக சாடமடையாக அதை கேவலப்படுத்தி பேசுவாங்க. அதுதான் இந்த ரீப்ரோச்சஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நிந்தித்தல், ஒரு செயலை, ஒரு செய்யக்கூடிய செயலை நிந்தனை செய்தல், இடித்துரைத்தல். இதை ஒட்டி அவருடைய மனநிலை எப்படி ஆகும்? என்னடா அது, நம்ம நல்லது தானே செஞ்சோம், இதனால் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்களே, ஒரு வீண் பழி சொல்லுக்கு நம்ம ஆளாகிற மாதிரி ஆயிடுச்சே என்று அவருடைய மனம் வேதனை அடையும், விரக்தி அடையும். அதனால் அவர் உடல்நிலை மாறும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஹோமியோபதியிலே மிகச்சிறந்த மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் ஹனிமேன் அவர்கள் மனரீதியான பிரச்சனைகளுக்கு மிக 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 முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். அப்படி இது மாதிரி நிந்தனையால் பாதிக்கப்பட்டு அவர்கள் மனநிலையாலோ அல்லது உடல்நிலையாலோ பாதிப்பு ஏற்படுபவர்களாக இருக்கும் பட்சத்திலே அவர்களுக்கு சிறந்த மருந்துகளை டாக்டர் ஹனிமேன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஒரு 2-3 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒன்று, அவர் செய்த செயலுக்கு மற்றவர்கள் பழி சொல்லுதல். என்ன, அவங்கள குத்தி காமிக்கிறது, இடித்துரைக்கிறது அப்படின்லாம் சொல்கிறது, அதனால் பாதிப்படையும். இன்னொன்று, அவர்கள் செய்த செயலுக்கு அவர்களே அவர்களை நிந்தனை செய்து கொள்ளுதல். புரியுதுங்களா? அவங்க ஒரு செயல் செஞ்சிருவாங்க, மற்றவங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவருக்குள்ளேயே அது குற்ற உணர்வாக மாறும் அந்த சூழல். இப்படி பட்ட எந்த நிலையில அவருடைய மனமானது பழிச்சொல்லுக்கு ஆளாகி உடலோ மனமோ பாறுபட்டால் ஹோமியோபதியில் மிக அருமையான மருந்துகள் இருக்கு. அந்த மருந்துகளை நீங்கள் டாக்டரிடம் கேட்டுத்தான் பெற வேண்டும். ஏன்னா இது உண்மையிலேயே ரீப்ரோச்சஸ்னால வந்த பாதிப்பு தானா அப்படிங்கிறத ஹோமியோபதி டாக்டர் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்.
அதனால் என்ன பண்ணுங்க, அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா உங்களுக்கோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ அப்படி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உடனடியாக ஹோமியோபதி மருத்துவரை பாருங்கள். அப்படி போக முடியலனா உங்கள் செல்ஃபோன் எடுத்து 9176380403 அப்படிங்கிற எண்ணுக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்டர் நேரடியாக உங்களுக்கு பதில் சொல்வார். சர்வம் ஹெல்த் கேர்லேருந்து உங்களுக்கு தேவையான மருந்துகளை அவரும் அங்கேருந்தும் உங்களுக்கு கூரியர் மூலமாக அனுப்பி கொடுப்பார்கள். இந்த இதில் ஹோமியோபதி மருந்துகள்னு நிறைய மருந்துகள் இருந்தாலும் சில மருந்துகளை சொல்கிறேன். இக்னேஷியா, ஓபியம், மக்ரோனைட், அயோசைமஸ், ஆர்சனிக்கம் ஆல்பம் போன்ற பல மருந்துகள் இந்த நோயிலிருந்து மக்களை வெளிக்கொண்டு வந்து அவர்கள் உடல்நிலையினையும் மனநிலையினையும் சரி செய்வதற்கு உதவுகிறது என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.